alcohols, phenols, ethers. Chapter continue करना. So நேத்து நம்ம வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அந்த ரியாக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு செகண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எலிமினேஷன் ரியாக்ஷன். Elimination reaction of alcohols. Okay. ஆல்கஹால்ஸ்ல இருந்து எதை எலிமினேட் பண்ணா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒரு ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஆல்கஹால்ல வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல் வந்து எலிமினேட் ஆகும். ஓகே, எலிமினேட் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ வில் கெட் ஆல்கீன். So alcohol will become alkene in the presence of concentrated H2SO4. So concentrated H2SO4 வந்து it is removing water. Correct? So water remove பண்றதுனால இந்த concentrated H2SO4 வந்து it is called as a dehydrating agent. Dehydrating agent. Dehydrating na removing water. Okay. So example CH3 CH2OH. So idla வந்து I am adding concentrated H2SO4 add பண்றேன். So இந்த CH2 ல இருந்து OH வந்து வெளியில போகும். ஓகே, இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில போகும். ஓகே, ஸோ இதுல வந்து ஹைட்ரஜன் வெளியில போயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? I will get CH2. கரெக்டா? இதுல OH வெளியில போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? I will get CH2 and single bond will change into double bond. Okay, plus H2O வந்து எனக்கு வெளியில போயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு நம்ம வந்து என்ன படிக்கணும்? மெக்கானிசம் படிக்கணும். ஓகே, ஸோ மெக்கானிசம் வந்து ஐ எம் கோயிங் டு டீச் வித் த ஹெல்ப் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நான் எடுத்துருக்கிற பிரைமரி ஆல்கஹால் வந்து இதே ஆல்கஹால் நான் எடுத்துக்கிறேன். CH3 CH2OH. கரெக்டா? இப்போ இது வந்து எது கூட ரியாக்ட் ஆக போகுது? கான்சன்ட்ரேட்டட் H2SO4. H2SO4 வந்து நான் எப்படி எழுதலாம்? H2SO4 வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் எப்படி எழுதுறேன்னா இந்த H2 வந்து நான் பிரிக்கிறேன், இந்த O4ஐயும் நான் பிரிக்கிறேன். ஸோ HO அப்படின்னு பிரிச்சுட்டு மீதி எனக்கு என்ன இருக்கும்? SO3 மீதி இன்னொரு H இப்படி இருக்கும். ஸோ HOSO3H அப்படின்னு நான் எழுதுறேன். OSO3H. இது வந்து நத்திங் பட் என்னோட H2SO4. இப்போ ஆக்சிஜன்ல இந்த ரெண்டு இருந்தா என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். இது என்ன பண்ணும்? இட் வில் அட்டாக் திஸ் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து ஒரு பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால இந்த பாண்ட் என்ன ஆயிடும்? மேலே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த ஹைட்ரஜனும் இதில் அட்டாச் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ வாட் ஐ வில் பி கெட்டிங்? CH3 CH2O. கீழே ரெண்டு டாட், ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, மேலே இப்போ இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிடுச்சு. ஆக்சிஜன்ல 3 பாண்ட் இருந்ததுன்னா you will get what charge? plus charge. ஓகே, மீதி OSO3Hன்றது வந்து வெளியில போயிடும். ஓகே, ஸோ அதனால நான் என்ன எழுதிக்கிறேன்? மைனஸ் OSO3H. இது வந்து it is going outside. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இப்போ இப்படி இருக்கு. Understood?
இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த CH3 வந்து நான் வந்து இப்படி பிரிச்சு எழுதுறேன். CH2H அப்படின்னு பிரிச்சு எழுதுறேன். இப்போ இந்த பிளஸ் சார்ஜ் வந்து எனக்கு வெளியில போய் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அண்ட் இந்த பாண்ட் வந்து இந்த பிளஸ் சார்ஜை காம்பன்சேட் பண்றதுக்காக வெளியில போயிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஹைட்ரஜன் வந்து இப்போ வெளியில போயிடுச்சு. கரெக்டா? this hydrogen is going outside and இந்த bond வந்து என்ன ஆகுது? எனக்கு இங்க வந்துருச்சு. ஸோ எனக்கு CH2 ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு. இந்த பாண்ட் இங்க வந்ததுனால டபுள் பாண்ட் CH2 பிளஸ் என்ன வெளியில போயிடுச்சு? எனக்கு H2O வந்து வெளியில போயிடுச்சு. அண்ட் இங்க இருந்து என்ன எலிமினேட் ஆகுது? H பிளஸ் வந்து வெளியில ஆகுது. ஸோ அதனால மைனஸ் H பிளஸ். ஸோ இதுதான் வந்து பிரைமரி ஆல்கஹாலோட மெக்கானிசம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்க்கும் மெக்கானிசம் படிக்கணும். ஸோ பிரைமரி ஆல்கஹாலுக்கு வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப். ஓகே, சிங்கிள் ஸ்டெப். இது வந்து எலிமினேஷன். ஓகே, ஸோ எலிமினேஷன்ன்றதுனால சிங்கிள் ஸ்டெப். சிங்கிள் ஸ்டெப்ல போத் த மாலிக்யூல்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ அப்போ E2 அப்படின்னு போடுவோம். ஸோ SN2 மாதிரி இது E2 மெக்கானிசம். ஓகே, டெர்ஷரி ஆல்கஹால்ல வந்து இட் வில் டேக் பிளேஸ் இன் 2 ஸ்டெப்ஸ். 2 ஸ்டெப்ஸ்னா அப்போ E1. ஓகே, ஒரு ஸ்டெப்னா 2, ரெண்டு ஸ்டெப்னா 1, ஆப்போசிட் அப்படி. ஓகே, ஸோ இப்போ டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்று mechanism for tertiary alcohols. So நான் எடுத்துக்க போற tertiary alcohol என்ன அப்படின்னா CH3 C CH3 CH3 OH. இதுதான் நான் வந்து எடுத்துக்க போறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எழுதிக்கோங்க, protonation of alcohol. Protonation of alcohol. Protonation அப்படின்னா என்ன அர்த்தம்? Protonation அப்படின்னா proton add ஆகுதுன்னு அர்த்தம். Protonனா nothing but H plus hydrogen add ஆகுது. ஸோ நான் எடுத்துக்கிற tertiary alcohol என்னது? CH3 C CH3 CH3 ஓல ரெண்டு எலக்ட்ரான் பேர் இருக்கு H. ஓகேவா? இப்போ இது வந்து என்ன ஆகும்? இது வந்து it will react with என்னோட H2SO4. H2SO4 நான் எப்படி எழுதுறேன்? HOSO3H. ஸோ இந்த எலக்ட்ரான் பேர் வந்து இந்த H வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இந்த O வந்து வெளியில போயிடும். ஸோ O இந்த பாண்ட் வந்து O மேலே போயிடுச்சுன்னா எனக்கு இது அப்படியே வெளியில போயிடும். ஸோ எனக்கு எது எலிமினேட் ஆகுது? -OSO3H வந்து வெளியில போயிடுது. இந்த H பிளஸ்ன்ற புரோட்டான் வந்து இதுல ஆட் ஆகுறதுனால இந்த ஸ்டெப்புக்கு பேர் வந்து புரோட்டோனேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? CH3 C CH3 CH3 OH. ஓகே, இப்போ இந்த Hம் ஆட் ஆகுது. ஸோ ஆக்சிஜன்ல 3 பாண்ட் இருக்கிறதுனால இது கேட்ட பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வரதுனால ஒரு புரோட்டான் ஆட் ஆகுறதுனால இட் இஸ் புரோட்டோனேஷன் ஆஃப் ஆல்கஹால். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த பிளஸ் சார்ஜ் இது பண்றதுக்காக என்ன ஆகும்? இந்த மைனஸ் வந்து அங்கே போகும். ஸோ என்ன ஆகுது பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 2ல வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இப்போ CH3 C CH3 CH3 OH H. ஓகே, பிளஸ் சார்ஜ். ஸோ இந்த பிளஸ் சார்ஜை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன ஆகும்? இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு CH3 C CH3 CH3
ஸோ என்ன ஆகும், எனக்கு இந்த பாண்ட் இங்கே போயிடுச்சுன்னா இந்த கார்பன்ல 3 பாண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால பிளஸ் சார்ஜ். ஓகே, பிளஸ் என்ன வெளியில போகுது, எனக்கு பிளஸ் H2O அப்படின்றது வந்து வெளியில போயிடுச்சு. ஸோ இது வந்து கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அது என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். இட் இஸ் கால்ட் அஸ் அ கார்போ கேட்டயான். இது டெர்ஷரி அப்படின்றதுனால இட் இஸ் a tertiary carbocation and it is a very stable carbocation. So இந்த ஸ்டெப் வந்து it is a very very slow step. So slow step na it is the rate determining step. So rate determining stepல எனக்கு ஒரே ஒரு molecule தான் இருக்கு. So அதனால this mechanism is called as E1 mechanism. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கணும், எனக்கு ஆல்கீன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல இருந்து எனக்கு எப்படி ஆல்கீன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம நேற்றே படித்தோம். CH3C CH3 ப்ளஸ் CH3 இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த CH3 நான் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், CH2H அப்படின்னு எழுதுறேன். ஸோ என்ன ஆகும், இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ எனக்கு என்ன ஆகிடுது, ஸோ இது வந்து ரிவர்சபிள் ஸ்டெப். ஸோ இந்த H ப்ளஸ் வெளியில் போயிடும், அதனால் மைனஸ் H ப்ளஸ் அப்படின்னு எழுதுறோம். ஸோ CH3C ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு, இப்போ டபுள் பாண்ட் ஆகிடும். CH2 CH3 அப்படின்னு எடுத்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்டெப். ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன் வரும்போது பிரைமரி ஆல்கஹால் வந்து இட் வில் பி லெஸ் ரியாக்டிவ், ஸ்லோவாக தான் நடக்கும். ஓகே, கம்பேர்ட் டு செகண்டரி, கம்பேர்ட் டு டெர்ஷரி. ஸோ எதில் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஈஸியாக நடக்கும், டெர்ஷரியில் தான் ஈஸியாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. ஸோ சப்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, எலிமினேஷனாக இருந்தாலும் சரி, டெர்ஷரி தான் வந்து will be more reactive compared to primary and secondary. Okay. Next நம்ம பார்க்க போறது வந்து Said's rule. Said's rule. ஸோ இந்த Said's ரூலோட டெஃபினேஷனை ஃபர்ஸ்டே சொன்னால் உனக்கு புரியாது. ஓகேவா? ஸோ Said's ரூல் வந்து என்னன்றத ஒரு மெக்கானிசம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நான் வந்து அகெயின் நான் எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு டூ எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ நான் எடுத்துக்கிற ஆல்கஹால் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ CH3C CH3 CH3 CH CH3OH. ஸோ இதில் வந்து கார்பனில் வந்து இந்த சைடு ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு, இந்த சைடு ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். ஓகே, ஸோ நமக்கு பிரைமரி ஆல்கஹால்லையும் டெர்ஷரி ஆல்கஹால்லையும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனால் செகண்டரி ஆல்கஹால்ஸ் வரும்போது we have to use the Said's rule. ஸோ Said's rule அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெக்கானிசமை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த OH இருக்கு, ஸோ எலிமினேஷன்னா HOSO3H. ஸோ இந்த ஆக்சிஜனில் வந்து எனக்கு எப்படி OH வந்து இப்படி தனித்தனியாக எழுதுறேன். ஸோ இந்த ஆக்சிஜனில் வந்து எனக்கு என்ன இருக்கு, எலக்ட்ரான் பேர் இருக்கு. ஸோ என்ன பண்ணும் அது, இட் வில் அட்டாக் திஸ் ஹைட்ரஜன், இது வெளியில் போயிடும். ஸோ எனக்கு மைனஸ் OSO3H கிடைக்கும். ஸோ இங்கே என்ன கிடைக்கும், எனக்கு CH3C CH3 CH3 CH3. இந்த ஆக்சிஜன்ல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இப்போ இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ கேட்ட பிளஸ் சார்ஜ். ஓகே, ஸோ இந்த பிளஸ் சார்ஜ் காம்பன்சேட் பண்றதுக்காக என்ன பண்ணும்,
இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும், கார்பன் மேல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும் and it will form a carbocation. கரெக்ட்டா? சோ என்ன ஆகும், இப்போ இதுல வந்து -H2O வெளியில போய்டும். இந்த பாண்ட் வந்து இங்க பாசிட்டிவா காம்பன்சேட் பண்றதுக்காக. So I will get CH3C CH3 CH3 CH, கார்பன் மேல பாசிட்டிவ் வந்துருச்சு, CH3 இப்படி வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு செகண்டரி கார்போ கேட்டையான். ஸோ இந்த செகண்டரி கார்போ கேட்டையான்ல இருந்து எனக்கு எப்படி இப்போ ப்ராடக்ட் வருது அதுதான் வந்து நான் இப்போ பார்க்க போறேன். புரியுதா? ஸோ இப்போ இந்த செகண்டரி கார்போ கேட்டையானை நான் எடுத்துக்கிறேன். CH3C CH3 CH3 CH plus CH3 இப்படி இருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு 2 types of products வந்து எனக்கு பாசிபிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எப்படி பாசிபிள் அப்படின்றத இங்க எழுதுறேன். செகண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எப்படி பாசிபிள்ன்றத இங்க எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து CH3C CH3 அதே தான் எழுத போறேன். CH பிளஸ் சார்ஜ் இருக்கு. இந்த CH3 நான் பிரிச்சு எழுதுறேன். CH2H அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன், பிரிச்சு எழுதுறேன். ஸோ என்ன ஆகும், எனக்கு இந்த H பிளஸ் வந்து வெளியில போயிடும், இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்டா எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ டபுள் பாண்டா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த கார்பனுக்கு எல்லா பாண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த பிளஸ் சார்ஜ் வந்து போயிடும். ஸோ எனக்கு இதுல -H பிளஸ் வெளியில போயிடும். ஸோ வாட் ஐ வில் பி கெட்டிங், CH3 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 CH டபுள் பாண்ட் CH2. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ப்ராடக்ட். இப்போ இன்னொரு ஒரு ப்ராடக்ட்டும் பாசிபிள். அது என்னன்றதை எழுதுறேன். மறுபடியும் இதை எழுதுறேன். CH3 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 CH பிளஸ் சார்ஜ் இருக்கு, CH2 இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பிளஸ் சார்ஜை காம்பன்சேட் பண்றதுக்காக, ஓகேவா, சாரி CH3 CH2 இல்ல CH3, இந்த பிளஸ் சார்ஜை காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த பாண்டை வந்து இங்க ஷிஃப்ட் பண்றேன். இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆனா எனக்கு என்ன ஆகும், CH3C CH3, இந்த பாண்ட் இங்க வந்துச்சு. ஸோ சிங்கிள் பாண்ட் will change into double bond CH CH3 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு இது கிடைக்கும். என்னன்னா, இப்போ இந்த மித்தைல் குரூப் இருக்குல்ல, இந்த மித்தைல் குரூப் வந்து it will shift to this carbon and this hydrogen வந்து will get eliminated. Okay, அந்த process வந்து நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா மித்தைல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஒரு மித்தைல் குரூப் வெளியில போயிருக்கு, அது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த ஹைட்ரஜன் வெளியில போகும். ஸோ அப்போ -H பிளஸ், இந்த H பிளஸ் வந்து வெளியில போகும். இந்த பாண்டை வந்து நம்ம காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த மித்தைல் குரூப் வந்து இங்க அட்டாச் ஆகும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த Cல ஆல்ரெடி CH3 CH3 இருக்கு, டபுள் பாண்ட் C, ஆல்ரெடி இந்த CH3 இருக்கு, இந்த ஹைட்ரஜன் வெளியில போனதுனால அதோட இடத்துல இந்த CH3 வரும். ஸோ எனக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுமே எனக்கு ஃபார்ம் ஆகும். ஆனால் எது மேஜர் ப்ராடக்ட் எது மைனர் ப்ராடக்ட் அப்படின்றத முடிவு பண்றது வந்து இந்த சீட்ஸர் ரூல். நம்ம ஆல்ரெடி மார்கோனிகாஸ் ரூல் படிச்சிருக்கோம். மார்கோனிகாஸ் ரூல் என்ன சொல்லுவோம், the negative part வந்து எங்க போய் அட்டாச் ஆகுமா, it will attach to the carbon which is having less hydrogen.
அதே மாதிரி இந்த சேட்ஸஸ் ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த கார்பன்ல வந்து சப்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமா இருக்கும், எந்த கார்பன்ல சப்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த கார்பன் ப்ராடக்ட் தான் வந்து அதிகமான மேஜர் ப்ராடக்டா வரும் அப்படின்னு. இப்போ இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற ரெண்டு கார்பனையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். எந்த கார்பன்ஸ்ல வந்து சப்ஸ்டிடியூஷன் அதிகமா இருக்கோ அதுதான் வந்து என்னோட மேஜர் ப்ராடக்ட். இப்போ இந்த டபுள் பாண்ட்ல இருக்க இந்த கார்பனை பார்க்கலாம், இந்த கார்பனை பார்க்கலாம். இந்த கார்பன்ல வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன், இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் தான் இந்த பெருசு ஃபுல்லா இன்னொரு சப்ஸ்டிடியூஷன். இந்த கார்பன்ல வந்து ரெண்டுமே வந்து ஹைட்ரஜன். ஸோ 2 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன். இதுல எத்தனை சப்ஸ்டிடியூஷன் இருக்கு? ஒரே ஒரு சப்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒன்று மட்டும்தான் ஹைட்ரஜன் பதிலா வேற ஏதோ குரூப் ஒன்று சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. மீதி எல்லாமே எனக்கு என்னதான் இருக்கு? ஹைட்ரஜன் தான் இருக்கு. இப்போ இதுல பாரு, இந்த கார்பன்லயும் வந்து ரெண்டுமே சப்ஸ்டிடியூஷன், இந்த கார்பன்லயும் ரெண்டுமே வந்து சப்ஸ்டிடியூஷன். சோ இதுல எத்தனை சப்ஸ்டிடியூஷன் இருக்கு? 4 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஏன்னா ஹைட்ரஜனே இல்ல, எல்லாமே வந்து எனக்கு சப்ஸ்டிடியூஷன் தான். சோ எதுல வந்து அதிகமா சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு? இதுல தான் அதிகமா சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்போ இதுதான் என்னோட மேஜர் ப்ராடக்ட், இதுதான் என்னோட மைனர் ப்ராடக்ட். ஓகே. So which alkene வந்து is possible? The alkene which is having more number of substitutions, அதுதான் வந்து will form the major product. அதுதான் வந்து Saints' rule. So rule வந்து என்னன்றத நான் எழுதி போடுறேன். So rule என்னன்னா, இப்போ இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல ஃபார்ம் ஆச்சுன்னா the alkene which has more substituents will form the major product. So that's rule. So if carbon carbon double bond is formed at different locations, the highly substituted alkene, வந்து it forms the major product. இதுதான் வந்து Saints' rule. ஸோ இந்த Saints' rule யூஸ் பண்ணி இப்போ ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் போடணும். So you try this practice question for yourself. Okay. So 2,3 dimethyl pentan 3-ol இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம எலிமினேஷன் பண்ண டைமிதைல் பென்டான் 3-ol வந்து எப்படி இருக்கும்ன்றது சொல்லிடுறேன். அதுல நீங்க வந்து இந்த எலிமினேஷன் ஸ்டெப்ஸ் பண்ணி பாருங்க இதே ரெஃபரன்ஸா வச்சு. அண்ட் கடைசியில எது மேஜர் ப்ராடக்ட் எது மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பென்டான், பென்ட்னா எத்தனை கார்பன்? 1 2 3 4 5 கார்பன்ஸ். ஓகே. ஏஎன், ஏஎன்னா ஆல்கேன், ஆல்கேன்னா எல்லாமே வந்து எனக்கு சிங்கிள் பாண்ட். ஓகே. 3-ol, 3-olனா தேர்ட் பொசிஷன்ல எனக்கு ஆல்கஹால் குரூப். ஸோ 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல எனக்கு ஆல்கஹால் குரூப் இருக்கு. டைமிதைல், டைமிதைல்னா 2 மிதைல் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு வந்து செகண்ட் பொசிஷன்ல, இன்னொன்னு வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஒரு மித்தைல் வந்து செகண்ட் பொசிஷன்ல, இன்னொரு மித்தைல் வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ மீதி எல்லாம் நம்ம ஹைட்ரஜன்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ CH3, இந்த கார்பன்ல ஆல்ரெடி 3 பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ மீதி ஒரு பாண்ட்ன்றதுனால ஒரு ஹைட்ரஜன். இதுல எல்லாமே 4 பாண்ட் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் வராது. இதுல 2 பாண்ட் தான் இருக்கு. ஸோ 2 ஹைட்ரஜன். ஸோ இந்த இதுக்கு தான் வந்து நீங்க எலிமினேஷன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் HOSO3H எலிமினேஷன் பண்ணி எது மேஜர் ப்ராடக்டா வரும் எது மைனர் ப்ராடக்டா வரும் அப்படின்றத வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகே. So that we will discuss in the next video. Okay.